வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியான ஹெல்த்தியான ராகி கூழ் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராகியில் வந்து களி கிளறி அதிலிருந்து கூழ் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். ஈஸியான அளவு பக்குவம் எல்லாம் எப்படி பார்க்குறதுன்ட்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் மாவு எடுக்கிறேன். இது வந்து நம்ம நார்மல் டீ டம்ளர் அளவு தான். இப்போ அதே டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மாவு வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி முதலே கரைச்சி சேர்க்கும்போது நம்ம கூழ் கிளறும்போது கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மாவை கரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சூடு பண்ணிக்கலாம். 1 டம்ளர் மாவுக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நம்ம 1 டம்ளர் தண்ணியை மாவு கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். மீதி 5 டம்ளர் தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். நான் வந்து மண் சட்டியில் செய்கிறேன். நீங்கள் வந்து குக்கர் இல்லைன்னா அடிகனமான பாத்திரம் இல்லை மண் சட்டியிலேயே கூட செஞ்சுக்கலாம். இப்போ இதில் 5 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். தண்ணி சூடானதும் இதில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம். குருணை சேர்ப்பாங்க. குருணை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும், அதனால நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். இது வந்து டேஸ்ட்டுக்காக தான். இப்போ தண்ணி சூடாயிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ராகி மாவை சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா வெள்ளையாக இருக்குது. இது வந்து வெந்ததுக்கப்புறம் நல்லா பளபளன்னு கிளாஸியாக மாறிடும். அந்த மாதிரி மாறும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு, மாவு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு மரக்கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கலாம். மரக்கரண்டி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இது நம்ம தொடர்ந்து கிளறிட்டே இருக்கணும். அதனால நம்ம சில்வர் கரண்டி யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் சூடு பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம மரக்கரண்டி யூஸ் பண்ணி நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா திக்காகி வரும். இது வந்து 10 நிமிஷம் தான் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. 10 நிமிஷத்தில் நல்லாவே வெந்துடும். பாருங்கள், இப்போ முதல்ல இருந்ததுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போவே வந்து முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காகி வந்துருச்சு. அவ்வளோதான், கூழ் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மண் சட்டிங்கிறதுனால நம்ம ஆஃப் பண்ணாலும் கொஞ்சம் நேரம் அந்த சூட்டில் வந்து அது கொதிச்சுட்டே தான் இருக்கும். இப்போ வந்து இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. இது வந்து நான் நைட் செஞ்சுருக்கிறேன். இது வந்து ஓவர் நைட் அப்படியே வச்சிடலாம். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம், சும்மா அப்படியே இந்த பானையிலேயே வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும், காலையில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காலையில் இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வந்து எந்த அளவுக்கு கெட்டியாகி வந்திருக்குதுன்னு. கிட்டத்தட்ட களி மாதிரியே தான் இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ கரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நம்ம வந்து 1 டம்ளர் மாவுக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறோம். இதில் வந்து இன்னும் தயிர் தண்ணியெல்லாம் சேர்த்து கரைக்கும் போது 8லேருந்து 9 டம்ளர் அளவுக்கு கூழ் கிடைக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் தயிரை விட கொஞ்சம் புளிச்ச தயிர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிடலாம். கையிலேயே கரைச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் சின்ன சின்னதாக அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து கூழாக கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது மீதி இருக்கிற கூழை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது வந்து 2 நாள் வரைக்கும் கெடாது, நல்லா தான் இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து திக்காக கரைச்சிருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணுனாலும் கரைச்சிக்கலாம். இப்போ வந்து சம்மருங்கிறதுனால நம்ம வந்து டீ காஃபிக்கு பதிலாக காலையில் இதை வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் இட்லி தோசை அதுக்கெல்லாம் பதிலாக இது கூட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட வந்து இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது பக்குவமெல்லாம் பார்க்குறது ரொம்ப ஈஸி தான். களியாக கிளறும்போது தான் நம்ம கட்டிப்படாமல் நல்லா பார்த்து பக்குவமாக கிளறணும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ட்ரை பண்ணிடலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.